ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் எப்படி ரவா கிச்சடி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே தேவையான வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கோங்க. அது வதங்கினோடனே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே தேவையான தண்ணியை ஊற்றுங்க. இப்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கொதித்தோடனே ரவையை போட்டு கிண்டுனீங்கன்னா மேலே நெய் போட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணுங்க. திரும்ப அது லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிச்சடி தயார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ரவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கணும். வேகமாக ரவையை டக்குன்னு கொட்டிடாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கணும். கட்டி கட்டியாக ஆகிடும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து தலைன்னு சாப்பிடுவாங்க. அதனால் நான் நிறையா ரவை போட போகிறதில்ல. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நான் வச்சுருவேன். ஏன்னா அது ஆறினோடனே ரொம்ப கட்டி தட்டி போயிடும். நீங்கள் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. உங்களுக்கு கிச்சடி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வெஜிடபிள் வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அந்த வெஜிடபிளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சூப்பரான கிச்சடி நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது கடலை சட்னியோட மல்லாட்டை சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.